இப்படி கூட தெரியும். கேக்குதா யாருக்காவது? ஸ்கிரீனை திருப்பு. இப்படி இருக்க ஸ்கிரீன் இப்படி திருப்பு பாரு எப்படி பிளே ஆகுது. இப்ப கரெக்டா இருக்கு. We are live. ஐயோ லேண்ட்ஸ்கேப்ல வராதா? நீ பேசு. நீ பேசு. இது போர்ட்ரேட் மோட். உன் வாய்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. எக்கோ அடிக்குது. This is how it works. They don't directly have exam like for especially space systems or but the space system is something which puts things together like a systems engineer. Systems here doesn't mean ready a direct voice கேக்கல. computer system. நான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்றேன். Who knows how a system works. Voice at the bottom. So they like I say if you want mission கேக்குதுடா? like okay I need an அன்னைக்கு போட்ட நார்மல் மைக் போட. So they should a system engineer use where how many counts like okay I need 3 locations for the visibility and this is the first case they give and then they go with as I said the thermal system like what is the power. Bro இப்ப நம்ம எதில இருக்கோம்? நம்ம ஊர் இப்ப கேக்குதா கரெக்ட்டா? நம்ம ஊர் சயின்ஸ் சேனல்ல இருக்கோம். கரெக்ட் பேசு. Go ahead. Size the battery and okay என்ன ஆயிட்டு இருக்கு? என்ன ப்ராப்ளம்? என்ன எல்லாம் go for launch கொடுத்துட்டாங்க. So hello guys, வணக்கம். This is Rifath here and நம்ம கூட கிளின்டன் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு லான்ச்சுக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துரு கிளின்டன். நம்ம SpaceX ஓட CrewDragon இல்லையா? ஆமா CrewDragon இருக்கு இல்லையா? சோ ரெண்டாவது தாட்டி லான்ச் ஆகுது. போன தாட்டி வெதர் ஹால்ட். சோ இந்த தாட்டி லான்ச் ஆகுது அப்படின்னு நம்புவோம். லான்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏன் ப்ரோ எல்லாமே கொடுத்துட்டாங்கல்ல? நீங்க தான் என்னோட நல்லா அப்சர்வ் பண்றீங்க. நான் இங்க ஒரே பிரச்சனை இருந்தேன். நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஹலோ. So hi Clinton. So how is this going? நான் வந்து பார்த்தேன்னா இப்ப அப்படியே ரெண்டு சேனல்ல ரெண்டு சைடு லைவ் போயிட்டு அப்படியே வந்து ஏதோ சன் டிவி ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கேன். பட் ஐ எம் so happy to be here. இப்ப எனக்கு என்ன பயம் தெரியுமா? நல்ல வேலை அங்கிட்டு பேசுறானா இங்கிட்டு பேசுறானான்னு தெரியாம ஒரு நிமிஷம் உட்கார்ந்துருக்கேன். ஸோ ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு உங்க கூட. அதுவும் தமிழ்ல நமக்கு வந்து ஒரு லைவ் பண்ணாதான் மனசார இருக்கும். எனக்கு இங்க பக்கத்து சேனல் இங்கிலீஷ்ல பேசி பேசி அடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கே ஒரு ஆறுதலா இருக்கு கிளின்டன். இந்த அடுத்து போனலாம் இந்த சைடு அந்த சைடு. ஹலோ கேன் யூ ஏபிள் டு ஹியர் மீ? ஆம் ஐ ஆடிபிள்? கிளின்டன் தமிழ்ல பேசுறது ஒரு எனர்ஜி வந்து. சோ गाइस இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது முறையா SpaceX ஓட CrewDragon லான்ச் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த தடவை வெதர் நம்மள ஒத்து போகுமான்னு தெரியல. பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் ஆல்ரெடி போய் உள்ள உட்கார்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட T-39 நிமிஷம் இருக்கு கிளின்டன். எவ்வளவு நல்லா இருக்கு தமிழ்ல பேசுறதுக்கு. சந்தோஷமா இருக்கு கிளின்டன். ப்ரோ ஆக்சுவலா வந்து அபோர்ட் சிஸ்டம் வந்து இன்னும் ஆன் பண்ணிட்டாங்களா? ஆமா ஆமா T-35 மினிட்ஸ்ல. ஓகே ஓகே ஆமா. சோ லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இந்த சோ கிளின்டன் இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம சேனல் வியூவர்ஸ் கூட நீ கொஞ்ச நேரம் ஷேர் பண்ற. அதுக்குள்ள நான் அங்க போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் கோ ஹெட் கிளின்டன். பை பை. ஓகே சோ இருக்கீங்களா யாராவது? நாளா போக மாட்டேன். ரெண்டே நிமிஷத்துல திரும்ப வந்துடுறேன். ஓகே அப்படியே அந்த சைடு. ஓகே 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 நான் உனக்கு வியூவர்ஸ் யாரா இருக்காங்களா? யாரா? ஓகே ஓகே வந்துட்டாங்க. வா 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 மாஸ் பண்ணுங்கண்ணா. வேர்ல்ட் ரெக்கார்ட்னா அது வேர்ல்ட் ரெக்கார்ட். வியூவர்ஸ் எல்லாம் இருக்காங்களாடா? யாரா இருக்காங்களா லைவ்ல? பாவி நம்ம லைவ் இப்ப எல்லாத்துக்கும் கேக்குதா? ரிப்ளை ஏதாவது வருதான்னு பாரு. கேக்குதாமா? ஓகே 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 ஓகே. ஸோ முதல் பிரச்சனையே இந்த ட்ரைபாட் தான். ட்ரைபாட் வந்து எப்படி ஆகுதுன்னா இது வந்து போர்ட்ரேட்ல வைக்க முடியாது இந்த ட்ரைபாடை. ஆனா இந்த சாஃப்ட்வேர் நேத்தும் இதே தான் யூஸ் பண்ணோம், நல்லா இருந்தது. இந்த தாட்டி என்னடானா போர்ட்ரேட்ல வச்சாதான் காட்டுது. ஐயோ
ஸோ நான் டேர்ன் பண்ணி பார்க்குறேன். மைக் டேர்ன் பண்ணானே நான் தலைகீழாக மாறிடுறேன்னா என்னடா இது, என்ன லாஜிக் இது? ஆட்டோ ரொட்டேட் ஏதாவது போடணுமா கூகுள்? ஓகே ஓகே, ஆசம், அருமை. ஐயோ சுத்த மாட்டேங்குது. ஓகே ஓகே, பர்ஃபெக்ட். போலாமா? ஓகே 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 ஓகே. லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பேக்ரவுண்ட்ல காட்டுங்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த லைவுக்காகவே செஞ்சது டிலே ஆயிடுச்சு. சாரி. ஆக்சுவலா 11 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஏன்னா போன தாட்டி வந்து 3 hours பண்ணிட்டு வியூஸ் நிறைய போச்சு, ரெகுலரா கிடைக்கிறத விட போச்சு. பட் 3 hours யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி 11 ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ரிஃபாத் அண்ணாக்கு இன்னொரு சைடு, அதாவது ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவோட யூடியூப் சேனல், ஃபைன் வித் இங்கிலீஷ், நீங்க அங்க போய் பாத்துக்கலாம். ஸோ அங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீமதி மேம் இருக்காங்க, எங்க சிஇஓ மேம் இருக்காங்க, ரிஃபாத் அண்ணா இருக்காங்க, எக்னா இருக்காங்க, அப்புறம் ஒரு ஆஸ்ட்ரோனர் கூட இருக்காங்க. ஸோ அங்க தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரையாரிட்டி தான். ஸோ தமிழ்ல இங்க நிறைய பேருக்கு வந்து இது தேவைப்படுது. இது இருந்தாதான் நல்லது. ஸோ அதனால தமிழ் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டேன். அதனால வந்து அடிக்கடி தான் வர முடியும். பர்ஃபெக்டா அந்த போன லைவ் மாதிரி நம்ம கூடயே இருக்க முடியாது. ஸோ நான் தான் உங்க கூட இருப்பேன். உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம் என்கிட்ட. வந்துட்டாங்க. வந்துட்டீங்களா? நான் பேசி கரெக்டா சமாளிச்சு முடிக்க சமயத்துல வந்துட்டீங்களா? சொல்லுங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப இங்கிலீஷ் ஸ்பீட்ல பேசிட்டு இருக்கேன்னா தமிழ் ஸ்பீட்ல பேசிட்டு இருக்கானே எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். நான் போட்டிருக்க ஹெட்போன்ல 4 ஸ்பீட் ஓடி இருக்கு. ஒரு சைடு SpaceX-ஓட ஸ்பீடு, இன்னொரு சைடு இங்கிலீஷ் ஸ்பீடு, இன்னொரு சைடு தமிழ் ஸ்பீடு, இன்னொரு சைடு வெதர் அப்டேட்ஸ்க்கான ஸ்பீட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என் காதுக்குள்ள ஏதோ அந்த ஃபால்கன் அண்ட் ராக்கெட்டே என் காதுக்குள்ள லான்ச் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு வேற எங்க மாத்தி பட்டன் அனுப்பி எல்லாம் கலந்து கொண்டு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹேவிங் ஹிஸ்டாரிக் லான்ச். லாஸ்ட் டைம் விட இந்த தடவை வெதர் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு கிளின்டன். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேகமூட்டமா இருந்தது. ஆனா இந்த தடவை வந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மேகங்கள் வந்து நிறைய இருந்தது. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேகம் வந்து நிறைய வந்து போயிடுச்சு. இப்போ ஒரு அளவுக்கு கிளியர், உனக்கு ஸ்கிரீனை பார்த்தாலே தெரியும் பாரு, ஒரு அளவுக்கு வந்து கிளீனா இருக்கு பார்த்தா. எனக்கு என்னமோ இன்னைக்கு லான்ச் பண்ணிடுவோம்னு தோணுது. இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா நாம வந்து லான்ச் சைடு மேல பண்ணிடுவோமோன்னு தெரியுது. யாராவது இப்போ 2 சீட்டையும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வையன், அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன ஒருத்தர் அந்த சைடு வந்து உமனு பேசுற கிட்ட ஒருத்தருக்கு வந்து மூஞ்சில பல்ப் தெரியுது அப்படின்னு பார்த்தா அது ஒண்ணும் இல்ல, தமிழ்ல பேசுற சந்தோஷம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அங்க வந்து அடுத்து என்ன பேசணும்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. இங்க என்னன்னா மீன்லயே பாதி சீடு ஓடிடுமா. சோ அதனால வந்து நம்ம ஜாலியா பண்ண முடியும். சோ கிளின்டன், இந்த தடவை வந்து கேட்டேன், லான்ச் அபார்ட் சிஸ்டம்காக அந்த ஷிப் எல்லாம் இருக்குல்ல, ஷிப் எல்லாம் கொண்டு போய் அந்த அந்தந்த இடத்துல பிளேசஸ்ல வைக்கிறாங்க. இன்கேஸ் நடுவில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இவங்க கொண்டு அந்த இடத்துல வச்சிடலாம்ல. ஸோ ஷிப் எல்லாம் கொண்டு போய் ஆல்ரெடி வந்து அந்த பொசிஷன்ல வந்து வைக்கிறாங்க. ஸோ லான்ச் அபார்ட் சிஸ்டம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இந்த ஷிப் எல்லாம் ஆல்ரெடி கொண்டு போய் ஒரு பொசிஷன்ல வைக்கிறாங்கல்ல. ஸோ அதை வந்து அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை பத்தி நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் சொல்ல. கண்டிப்பா ப்ரோ. ஆக்சுவலா லான்ச் அபார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி என்ன சொல்றது, பூஸ்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலோ இல்ல செகண்ட் ஸ்டேஜோ இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எது ஃபெயில் ஆனாலும் சரி, உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லான்ச் அபார்ட் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆயிடும். ஸோ ட்ரிகர் ஆயிட்டு இது வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ், உள்ள இருக்க ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து இல்லைன்னா பேலோட்ஸ் வந்து சேஃபான டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துட்டு போயிடும். ஸோ இதனாலதான் பிரச்சனையே. ராக்கெட்ஸ் வந்து மோஸ்டா இந்த வெதர் ஹால்ட் பண்றாங்கல்ல, இது வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராக்கெட்ஸ் மேல போய் அதுக்கு சர்டன் ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த காலத்துல இருக்க ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு லைட்னிங்னால ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ராக்கெட் கிரியேட் பண்ற இந்த ஸ்மோக் ட்ரெயில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் கேஸ் மாலிகூல்ஸ். இது வந்து ஒரு கண்டக்டரா பிஹேவ் பண்ணி லான்ச் பேட்லயே வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. இதை ஸ்காட் மேன்லியோட ஒரு வீடியோல வந்து ஈவன் வித் எக்ஸாக்ட் பிக்சர் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இது எல்லாத்த விட அவங்களுக்கு ஃபர்ஸ்டான ப்ரையாரிட்டி வெதரை ஏன் ஹால்ட் பண்றாங்க, வெதர் ஹால்ட்னால ஏன் ராக்கெட்டை ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா, இந்த ரெஸ்கியூ மிஷின் இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ப்ராப்ளம்ல இந்த க்ரூ கேப்சூல் வந்து தனியா பிரிஞ்சு ஒரு சீல ஏதாவது ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போய் என்ன சொல்றது, ரெஸ்கியூ பண்ற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கணும். அங்க ஹைவேவ்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல விண்ட் கண்டிஷன்ஸ் சரியில்லைனாலும் சரி, ரெஸ்கியூ மிஷன்ஸை நடத்த முடியாது.
ஸோ ரெஸ்கியூ மிஷன்ஸை நடத்தக்கூடிய டைம்ல மட்டும்தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இதை வந்து நாசாவோட கோ ஃபார் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி இருக்கு. நான் அதை வேணா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் அப்படின்னா இந்த ஃபால்கன் ஹெவியில இருக்க CrewDragon இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 8 அபார்ட் மோட்ஸ் இருக்கு. 8 அபார்ட் மோட்ஸ் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கு. அதுக்கப்புறம் 7 அபார்ட் மோட்ஸ் இருக்கு. ஸோ அபார்ட் மோட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துருக்கோம். அபார்ட் மோட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா, F-16 F-22 ஃபைட்டர் பைலட்ஸ் மாதிரி எப்ப வேணாலும் அபார்ட் பண்ணி எப்ப வேணாலும் வெளியில போறது கிடையாது. ஒன் செகண்ட். என்ன ஆச்சுடா லைவ் கமெண்ட்ல என்னடா சொல்றாங்க? லைவ் கமெண்ட்டை நீ நோட் பண்ணியாடா? அதுல என்ன பேசிட்டு இருக்காங்க அதை சொல்லு. அப்படியே கொடு. சாரி லைவ் கமெண்ட் பார்க்கல, இப்பதான் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அபார்ட் மோட்னா என்ன அப்படிங்கிறது. நான் பேசுறது கேக்குது இல்லையா? ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய். ஸோ மியூட் ஆடியோ ஆல்சோவா? ஆடியோ கேட்க மாட்டேங்குதா? கேக்குதாடா உனக்கு நான் பேசுறது? கேக்குதாமே ப்ரோ. சரி, ஆக்சுவலா வந்து ஓகே நம்ம இப்ப பாத்திரலாம். இந்த அபார்ட் மோட்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே ஃபால்கன் ஹெவின்னு மாத்தி மென்ஷன் பண்ணிட்டேனா? சாரி ஃபால்கன் 9 பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சாரி மாத்தி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஃபால்கன் 9ல இருக்க இந்த 8 அபார்ட் மோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிரவுண்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி 8 அபார்ட் மோட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 7 அபார்ட் மோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த அபார்ட் மோட்ஸ்ல என்னென்ன அப்படிங்கறத நம்ம லைவா அப்படி பார்த்துட்டு இருக்கோம். என்னடா எனக்கு ஹேங் ஆன மாதிரி இருக்கு, ஓடிட்டு இருக்கா? லைவ்ல இருக்கா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன அந்த 8 அபார்ட் மோட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். 8 அபார்ட் மோட்ல வந்து என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன ப்ரையாரிட்டினா, ஃபர்ஸ்ட் வந்து இன்கேஸ் கீழேயே வந்து CrewDragon வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, ஃபால்கன் 9 பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா CrewDragon மட்டும் தப்பிச்சு போறதுக்கு ஒரு அபார்ட் மோட். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1A 1B 2A 2B அப்படின்னு போய் ஒரு 8 அபார்ட் மோட்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஆர்பிட்டல் மெனியூவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது அபார்ட் சிஸ்டம் வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா அது போய் ஒரு லேண்டிங் சைட் இருக்கு, அதுக்கான தனி ஒரு லேண்டிங் சைட் இருக்கு. ஸோ அங்க போய் லேண்ட் ஆகணும். இந்த மாதிரி இருக்கு. இப்ப ரிஃபாத்தை நான் மென்ஷன் பண்ண மாதிரி இத்தனை லேண்டிங் ஜோன்ஸ்லயும் வந்து அந்த இடத்துல ஷிப்பை வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க. இன்கேஸ் எப்பாவது இன்ஃபிளைட்ல அபார்ட் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் அவங்க வந்து அந்த க்ரூ வந்து ட்ரை பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வெதர் ஹால்ட் பண்றது. இப்போ நம்ம வந்து கெனடி ஸ்பேஸ் சென்டர்லயே வந்து வெதர் நல்லா இருந்துட்டு அபார்ட் ஆகிற ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு போர்ட்ல வந்து இன்கேஸ் அந்த இடத்துல வந்து வெதர் நல்லா இல்லைன்னா அப்பவுமே வந்து வெதரை வந்து இந்த லான்ச் வந்து ஹால்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதை பத்திலாம் டீட்டெயிலா வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே லைவ் ஃபீடை பார்ப்போம். The Earth picture which was taken by the Apollo 8 astronaut was quite fascinating. That picture also was a thing which started. Hi bro, வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். நீங்க இந்த பக்கமா பேசிட்டு இருக்கீங்க. சொல்ல முடியாது கிளண்டன். ஏன்னா வந்து திடீர்னு பார்த்தா மிஷன் கண்ட்ரோல் சென்டர்ல ஒரு அமைதி. நானும் பயந்துட்டேன், ஐயோ என்ன. அப்புறம் தான் பார்த்தா தான் தெரியுது அவங்க வெதருக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. வெதர் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. So now they are proceeding ahead with launch. It is just 28 minutes. So பாப்போம் கிளண்டன் என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம வியூவர்ஸ்க்கு நீ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு நான் வந்துடுறேன் கிளண்டன். ஓகே, ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ அடுத்து உங்களோட கமெண்ட் क्वेश्चंसலாம் படிக்கிறேன். என்னன்னா ஹூஸ்டன்ல வந்து ஓகே சொல்லிட்டாங்க. JFKலயும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓகே சொல்லிட்டாங்க. கெனடி ஸ்பேஸ் சென்டர்லயும் இப்ப வெதர் மட்டும் தான் ஹோல்டிங் அப். அது என்னன்னு நம்ம பார்க்கணும். அது என்ன மாதிரி இப்போ வாட் கைண்ட் ஆஃப் அவுட்கம் இஸ் கோயிங் டு கம்ன்றது நம்ம பார்க்கணும். So let's wait and see. இதுக்கு டென்ஷனா இருக்கு. Who is the command
of the current mission, actually does இப்ப நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸோ அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு. Not 5 times. Like his mission was launched 1 month when it was planned. How to join in Space Kit India? ஆனந்த், ஆக்சுவலா Space Kit Indiaல ஜாயின் பண்றதுக்கு நீங்க வந்து sorry for interrupting in the middle. Now we have an update from Mission Control again. This is the same update, only that they have chose to go ahead with the mission. Nothing is sure until the 10, 9, 8 everything will start to happen. But sometimes even after just T-3 seconds, missions have been scrapped. You may be knowing about the the Delta 4, sorry, Delta Heavy launch one time. They were at just T-3 and they stopped the launch. But I really hope nothing like that would happen this time. We have one of our commenters, joining in the session. He was very passionate about space, and he wanted to join the session. So, ஐயோ, அவர் அடுத்த சேனல் ஃபீட் இங்க ஆட் பண்ணிட்டாரு போலவே. So let me see. தலைவரே, adding him. First mission, like he was to wait 5 times. Okay, இப்போ கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 times, right? He had கேக்குதா ரிஃபாத் ப்ரோ? ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவில் எப்படி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணுறது நீங்கள் வந்து ரிஃபாத் ப்ரோ கிட்ட வந்து மெயில் பண்ணுவோம், உங்கள் ரெஸ்யூம் மெயில் பண்ணுவோம். நீங்கள் வந்து 12th கீழே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்பேஸ் யங் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் ஒரு காம்படிஷன் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உள்ள எடுத்துப்பாங்க. அடுத்தது ஃபியூவல் லோடிங் ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள் விபின்னா. ஹாய்னா. ஸோ ஃபியூவல் லோடிங் ப்ராசஸ் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஹியூமன் க்ரூ கேப்சூலில் இருக்க மிஷின், ஈவன் இது ஸ்பேஸ் ஷட்டில் மிஷின்ஸில் இருக்க மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து க்ரூவை ஏற்றிடுவாங்க, ஆக்சிஸ் ஆர்ம் எடுத்துருவாங்க. இந்த ஆக்சிஸ் ஆர்ம் அப்படிங்கிறது வந்து அந்த க்ரூ ராக்கெட்டையும் அந்த CrewDragonனையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஆக்சிஸ் தான், அங்கே தெரியுதா? ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அபார்ட் மோடை வந்து ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃபியூவல் ஃபில் பண்ணும்போது வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஏன் ஃபியூவல் ஃபில் பண்ணும்போது என்ன வேணாலும் நடக்கலாம்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூவல்ஸ் வந்து RP1 வந்து ஸ்டேபிள் இன் நேச்சர், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் லிக்விட் ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் பிரச்சனை. லிக்விட் ஆக்சிஜனோட மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, அது வந்து ஹைலி ஆக்சடைசர். ஸோ இப்போ வந்து எந்த ஒரு ரப்பரான மெட்டீரியல் கூட கான்டாக்ட் ஆனாலும் சரி, இல்லை ஈவன் அலுமினியம் கூட சர்டன் கிரேட் ஆஃப் அலுமினியம் கூட கான்டாக்ட் ஆனாலும் சரி, அந்த அலுமினியமை வந்து அதை அப்படியே ஃபியூவெல்லாம் மாற்றிக்கும். ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸ்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டுமே ஃபியூவல் தான். இன் கேஸ் ஆஃப் சின்ன ஸ்பார்க்லேயும் கூடயும் அது மொத்தமாக கம்போஸ்ட் ஆகி எரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம் இது டேக்கிள் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த க்ரூ ஆர்ம் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அபார்ட் சிஸ்டம் வந்து ஆர்ம் பண்ணி வச்சுருவாங்க முதல்ல. ஸோ தட் என்ன ஆகும்னா, இன்கேஸ் ஃபியூவல் ஃபில் பண்ணும்போது ஏதாவது வெடிச்சதுனாலும் CrewDragon மட்டும் தனியாக போய் வேற ஒரு இடத்துல ஆல்ரெடி செலக்டட் டெஸ்டினேஷனில் போய் லேண்ட் ஆயிடும். அடுத்து ஸோ இப்போ நம்ம ஃபீடை பார்ப்போம். Fuel, okay. Super Drago versus Draco thrusters. There any difference? Lot of difference இருக்கு. ஸோ சூப்பர் Drago thrusters அப்படிங்கிறது வந்து இந்த அபார்ட் சிஸ்டம்காக டிசைன் பண்ணப்பட்ட இன்ஜின்ஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரொபல்சிவ் லேண்டிங்காக டிசைன் பண்ணப்பட்ட இன்ஜின். Draco thrusters வந்து ஆர்சிஎஸாகவும் அப்புறம் வந்து ஆர்சிஎஸ்ஸை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணும், அதாவது ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸா. அதே இது சூப்பர் Drago thrusters இன் கேஸ் நம்ம வந்து அதை வந்து அபார்ட் மோடுக்கு யூஸ் பண்ணல, அபார்ட் இது சினாரியோ எதுவுமே வரல அப்படின்னா அதை வந்து ஓஇஎம்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, ஆர்பிட்டல் மென்யூவர் சிஸ்டம்ஸா.
ஸோ ஆர்பிட்டல் மெனியூர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ராக்கெட்டோட ப்ரோக்ரேட் அல்லனா ரெட்ரோகிரேட் பேர்ன் பண்ணும். ஸோ தட் ஆர்பிட்டோட இதை மாற்ற முடியும், அதனால அப்போஜியை மாற்ற முடியும். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆர்பிட்ல போகும்போது ஆர்பிட்டை கேட்ச் பண்ணும்போது எந்த ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் சூப்பர் த்ரேக்கோ த்ரஸ்டர்ஸ் தான் காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் த்ரேக்கோ த்ரஸ்டர்ஸ் வந்து இருக்கலே ஸ்பேஸ் எக்ஸ்ல பில்ட் பண்ணதுலேயே 3rd மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சூப்பர் த்ரேக்கோ த்ரஸ்டர்ஸ் ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து 3D லேசர் சின்டரிங் மூலயமா பிரிண்ட் பண்ண ஒரு த்ரஸ்டர்ஸ். ஸோ தட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரீஜெனரேட்டிவ்லி கூல்டு வால்ஸ் எல்லாமே வந்து அந்த சேம்பருக்குள்ளேயே வந்துடும். கன்வென்ஷனல் மெஷினிங்லாம் நம்ம போனோம்னா கண்டிப்பாக அது பண்ணவே முடியாது. பண்ணுறதுக்கு வந்து இன்னும் நம்ம வெயிட் ரேஷியோ வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் 3D பிரிண்டிங் போது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் போது இந்த அப்பர் ஹேண்டு பயங்கரம். ஸோ அதுதான் சூப்பர் த்ரஸ்டர்ஸோட மெயினான விஷயம். அதுக்கப்புறம் அதோட ஃபியூல் ஹைப்பர்காலிக் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு. ஈவன் ட்ரேக்கோ த்ரஸ்டர்ஸுமே ஹைப்பர்காலிக் தான். ஆனால் ட்ரேக்கோ த்ரஸ்டர்ஸோட சூப்பர் ட்ரேக்கோ வந்து ரொம்பவே பவர் ஜாஸ்தி. இந்த சூப்பர் ட்ரேக்கோ வந்து ஒர்க் ஆகிற ஃபியூல் அண்ட் ஆக்சிடைசர் வந்து டைநைட்ரஜன் டெட்ராக்சைடும் அன்சிமெட்ரிக்கல் டைமெத்தில் ஹைட்ரோஜனோட ஒரு பார்ட்டான மோனோமெத்தில் ஹைட்ரோஜன். ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹைப்பர்காலிக் ஃபியூல் தான். ஸோ இதில் தான் இது வந்து பர்ஃபார்ம் பண்ணும். வேற என்ன, வேற அவ்வளவுதான் நினைக்கிறேன் ப்ரோ. வேற ஓகே சாரி, ஃபேவரட் ராக்கெட் சேட்டான் வி வெர்சஸ் ஃபால்கன். சேட்டான் வி தான் ப்ரோ, சேட்டான் வி தான். ஸோ அதெல்லாம் லெகசி இருக்க ராக்கெட்ஸ்க்கு வந்து எப்பவுமே இது அதிகம். ஸோ சேட்டான் வி தான். ஃபால்கன் வந்து இப்போ இருக்க ஒர்க் ஹார்ஸ் மாதிரி தானே, ஸோ அதுக்கு அந்த அளவு இல்லை. இன்னும் ஒரு 20 years கழிச்சு ஃபால்கன் எனக்கு எல்லாம் பெரிய இதாகும். அதுக்கப்புறம் ஹாய் ப்ரோ முரளி கிருஷ்ணன், ஹாய். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் ஃபியூல் ஃபில் பண்ணுவாங்க ப்ரோ அது எனக்கே தெரியலையே. அதை நீங்கள் வந்து இன்டர்நெட்ல தான் பார்க்கணும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு ஃபால்கன் 9 அடிச்சிங்கன்னா வரும். அந்த அளவுக்கு கிளியராக நானே பார்க்கறது இல்லை. எனி அதர் டவுட்ஸ்? ஸோ ஃபீட் ஆடியோ வருதாடா? அங்க பேசுற ஃபீட் ஆடியோ வரல. Where were you when Falcon Heavy launched? Falcon Heavy launch பண்ணும்போது நான் எங்க இருந்தேன் அப்படின்னா வீட்டுல தான் இருந்தேன். வீட்டுல இருந்துதான் பார்த்தேன். வந்துட்டாரு. வாங்க ப்ரோ. எனக்கு லைட்டா தலைவலிக்கிற ஒரு ஃபீலிங் கிளின்டன். இங்க மொக்கையா போகுது ப்ரோ தனியா பண்றதுக்கு. எனக்கும் எப்படின்னா லாஸ்ட் டைம் அந்த எக்ஸைட்மென்ட் வந்து இங்க இல்ல. நான் வந்து ஒரு போட்டோ எடுக்கிறேன் இந்த ஸ்கிரீன் அப்படியே. ஓகே. And how best can we improve the launching sector in India? The first primary thing is like we need a lot of colleges dedicated with an specific intensive curriculum and practical coaching in India. So நான் அந்த பக்கம் யாரெல்லாம் இருக்கா? சன்னி, அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் சன்னி கப்ரவாலா இருந்தாரு, கட் ஆயிட்டாரு. ஹரி இருக்காரு, ஆஃபீஸ் ஜேனா இருக்காப்ல. இந்த சைடு வந்து நீயும் நானுமா தம்பி, நீயும் நானுமா. நான் பேனல் டிஸ்கஷன் அப்பயே முடிச்சிட்டேன். இப்ப எனக்காக பயமா இருக்கு. 2 லைவ் ஒரே நேரத்துல போயிட்டு இருக்கா. ஃபீட் எந்த நேரத்துல அருந்து விழுதுன்னு தெரியல. பட் ஆனா நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா லான்ச் லிஃப்ட் ஆஃப்க்கு வந்து இந்த பக்கம் வந்துருங்க. லிஃப்ட் ஆஃப் இந்த பக்கம் வந்து லிஃப்ட் ஆஃப் அப்போ நான் 2 பக்கமே இருக்க போறேன். ஓகே, ரெட் ஆடியோவே போட்டுருவீங்களா? the practical approach of solving you control system perfectly in launching as well. So ஒரு क्वेश्चन வந்திருக்குனா கரெக்ட்டா ஒரே மாதிரி வியூவர்ஸ் தான் இருக்காங்க. அப்படியே I think நான் ஒரு क्वेश्चन வந்திருக்கு, நான் படிக்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கே தெரியுமே, சொல்லு. known the unknown. I'm just saying like சொல்றோம். engineers who know who are known the unknown அப்படிங்கற ஒரு வியூவர் வந்து क्वेश्चन கேட்டிருக்காரு. Can you please explain how this control system perfectly in the launch as well as bro பாத்தீங்கன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். அவங்க வந்து ஒரு அவங்களோட டூ பிரேக் ரீடு இந்த பிரின்சிபலை தான் அவங்க வந்து இது பண்ண கத்துக்கிட்டாங்க. ஏன்னா கைரோஸ்கோப், ஆக்சிலரோமீட்டர், அந்த ஆக்டிவிட்டி டிட்டர்மினேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது ஒரு பெரிய தலைவலி கொடுத்த சிஸ்டம். நானே ரொம்ப நாள் அந்த சிஸ்டம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன்.
நிஜமாவே they have a beautiful engineering team. More than that, they are ready. Since they are a private company, they don't have any restriction. Sorry, அங்க பேசி இங்கேயும் எனக்கு இங்கிலீஷ்லயே வருது திடீர்னு பேசுறப்போ. அவங்க கிட்ட எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்ல ஆக்சுவலி. என்ன வேணாலும் பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். ஏதாவது ஃபைல் ஆச்சுன்னா எலான் மஸ்கே கேட்க மாட்டாங்க. He even இன்னும் வந்து மோட்டிவேட் பண்ணி இன்னும் வந்து நிறைய பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம்லாம் இருக்கிறதுனால தான் அவங்களால வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்தியாவிலே வந்து நமக்கு நிறைய பியூட்டிஃபுல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மைன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். பல பாலிசிஸ் இருக்கு. நம்ம ஆல்வேஸ் நம்மளோட மேலதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற கேட்டுட்டு தான் நம்ம நிறைய பக்கம் செயல்பட வேண்டியது இருக்கு. பட் ஆனால் அந்த ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு அந்த மேலதிகாரிகள் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தாலும் பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறது தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய ஃபைல் ஆகி ஆனால் தே ஆர் எம்ப்ரேசிங் த ஃபைலர்ஸ். அதாவது SpaceX இஸ் த ஒன்லி சேனல் அவங்களோட யூடியூப்ல அவங்களோட ஃபைலியர் சேவை வந்து ஒரு பெரிய அது அவங்களோட ஃப்ரீடமா எடுத்து வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, ஹவு நாட் டு லேண்ட் ஆர்பிட்டல் கிளாஸ் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் SpaceXனால இருக்கிறதால தான் அவங்களால வந்து ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து பெரிய லெவலுக்கு வந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்போ இங்க ஏற்படுது, ஸோ அதுக்கு வந்து இந்தியானால வந்து கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா வந்து we have a bright minds here. Because this is due to the fact that the maintenance cost is actually the most highest cost in terms of the next question. Clinton, hello, சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இருக்கேன். ஸோ இப்போ நீயே வந்து இப்போ நம்ம ராக்கெட் வந்து பில்ட் பண்றோம்ல, எது வந்து இவ்வளவு ஸ்லோ ஆகுது, என்னென்ன சேஞ்சஸ் வந்து இந்தியால இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த லான்ச் ஒவ்வொரு பார்க்க நாம எப்படி இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்றது வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. சேஞ்சஸ் வந்து மெயினா எங்க இருந்துன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்தா வரும். கவர்மெண்ட் சைடுங்கிறது வந்து பெர்மிஷன்ஸ். அவங்க வந்து எப்படி இப்போ வந்து அமெரிக்கான்னு போயிட்டா அங்க அமோனியம் பெர்குளோரேட்ல அவங்க வந்து ஹாபிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க இந்தியால ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஃபியூவலுக்கான லிமிடேஷன்ஸ் முதல்ல கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பிரைவேட் ஏஜென்சிஸ் வந்து நம்பணும். ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1008 கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு இது இருக்கு, அந்த விஷயம் இருக்கு. ரெண்டாவது என்ன லிமிட்டிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து உங்ககிட்ட இந்த பெர்மிஷன் நாங்க கேட்க வந்திருக்கோம் அப்படின்னா நான் தான் உங்களுக்கு இந்த பெர்மிஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்காங்க. அவங்களுக்கே அவங்களோட பவர் தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட டெவலப்மெண்ட்டும் ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நம்ம சைட்ல இருந்து அவ்வளோ ஃபால் கிடையாது. டிசைன் இருக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, மிஸ்டேக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ஓகே, R&Dல அதெல்லாம் ஃபைன். பட் கவர்மெண்ட் சைட்ல இருக்கிறது இன்னும் பண்ணா என்ன சொல்றது, இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இஸ் தேர் எனி கொஸ்டின்ஸ்? Recently, I met an MIT RC plane used ion propulsion to fly without any moving parts. Bro, actually அது வந்து இன்னும் கான்செப்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். முரளி கிருஷ்ணா ப்ரோ, உங்களுக்கு தான் இது. ஸோ அந்த பிளேன் வந்து பறக்குது, பட் ஆனால் அந்த அளவு ப்ரொஃபஷன் கொடுக்க முடியலன்னு சொல்லி அந்த வீடியோவில் கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் நம்ம MIT இல்லை மாஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு தெரியல. ஸோ இருக்கலாம். அடுத்து, தேங்க்யூ ஃபார் ரிப்ளைங். SpaceX ஃபார் ராக்கெட்ஸ் யூஸ் அயன் ப்ரொபல்ஷன். கண்டிப்பாக ராக்கெட்ஸ் கேன் யூஸ் அயன் ப்ரொபல்ஷன், பட் த திங் இஸ் ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் மேட்டர்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ராக்கெட்டுக்கு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ எஃபிஷியன்சி, மைலேஜ் ஜாஸ்தி. ஆனால் இன்னொரு லோவர் ஹேண்ட் என்னன்னா அதனால வந்து அவ்வளோ என்ன சொல்றதுன்னா சீக்கிரமா அந்த விஷயத்த செய்ய முடியாது. கொஞ்சம் டிலே ஆகும், டைம் ஆகும், பிக்கப் கம்மிங்கிற சொல்ற மாதிரி தான். ஸோ எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த பிக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது வந்து ப்ராப்ளம். ஸோ அயான் ப்ரொபல்ஷனே நீங்க சொல்றீங்க. அயான் ப்ரொபல்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் வந்து கெமிக்கல் ராக்கெட்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 430 செகண்ட்ஸ் தான். அது வந்து RS-25 ஸ்பேஸ் ஷட்டிலோட மெயின் இன்ஜின்ஸ் இல்லையா? ஸோ அதான் ராக்கெட் டைனடைட் கிரியேட் பண்ணுது. அதுதான் இருக்கிறதுலே வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபுல் ஃப்ளோ ஸ்டேஜ் கம்பஷன் கிடையாது. அது வந்து செமி ஃபுல் ஃப்ளோ ஸ்டேஜ் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்ம்ல, இல்லைன்னா எவாபரேட்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து 430 செகண்ட் ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் வந்து தியரட்டிக்கலாகவும் கிரவுண்ட் லெவல்ல வந்து கெமிக்கல் ராக்கெட்ஸ்ல அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதே இப்போ நீங்க இந்த ராக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பேஸ்ல போய் நம்ம வந்து கெமிக்கல் ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு இன்எஃபிஷியன்சி மேட்டர் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்பேஸ் போகும்போது அயான் ப்ரொபல்ஷன், எலக்ட்ரிக்கல் ப்ரொபல்ஷன் அதெல்லாம் ரொம்ப தேவை. இது மட்டும் இல்லாமல் அயான் ப்ரொபல்ஷன்லாம் ஆல்ரெடி இருக்கு. நிறைய சேட்டலைட்ஸ்ல வந்து RCS அப்புறம் ஆல்டிடியூட் டிட்டர்மினேஷன் கண்ட்ரோல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஃபுல்லாமே இதுதான் யூஸ் பண்றாங்க. ஸோ இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபியூவல் அவ்வளோ பல்கியாக எடுத்துட்டு போக தேவையில்லை.
இருக்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அயான்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற மொமெண்டம் யூஸ் பண்ணி அவங்களால ஸ்டெர் பண்ண முடியும். இருந்தாலும் அந்த லெவல்லாம் ரொம்பவே கம்மி. என்ன சொல்றது, கெமிக்கல் ராக்கெட் கொடுக்குற அளவு பிக்கப், அதாவது அந்த அளவு ஒரு புஷ், அந்த அளவு ஒரு இதை வந்து இந்த ராக்கெட்ஸ்னால கொடுக்க முடியாது. பட் நியர் ஃபியூச்சர் கண்டிப்பாக அது கொடுக்குற சான்சஸ் இருக்கு. நிறைய டெவலப்மெண்ட்ஸ், நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஃபியூஷன் எனர்ஜி கையில தான் இருக்கு நண்பா எல்லாம். ஸோ ஒன்ஸ் ஃபியூஷன் எனர்ஜி வந்துச்சுன்னா நம்ம ரியாக்டர்ஸோட வெயிட் குறையும், அதிக எனர்ஜி நம்மளால எடுத்துட்டு போக முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின். வணக்கம் கிளின்டன், திஸ் இஸ் ரிஃபாத் ஹியர் அகைன். வந்து பாத்தீங்கன்னா T-17 minutes லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா மிஷன் வந்து T-17 minutesல கேன்சல் ஆயிடுச்சு. பட் ஆனா இந்த T-12 minutes கிட்ட போயிட்டோம். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் நம்ம வந்து அதிகமா சாதிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்து நமக்கு விண்ட் லெவல் வேற கரெக்டா இருக்கு, நல்ல வேலை மேகங்கள் வேற குறைய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னமோ இன்னைக்கு லான்ச் நடந்துரும்னு தோணுது. So there is really a lot of positive sign. I'm so excited. T-12 minutes. So I'm counting down. Arnab Goso in மாதிரி மாறிடலாம்னு இருக்கு எனக்கு நேரத்துக்கு. I am a big comic fan. Not from his view side, but from அவரோட style. Because I was a student journalist. நான் வந்து student journalist கொஞ்ச நாள் work பண்ணிருக்கேன். So from the journalist and the style எனக்கு பிடிக்கும். So அதனால the world wants to know that whether the launch will happen or not. So காத்திருந்து பாப்போம். T-11 minutes தான் இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. fuel ஆல்ரெடி போட்டுட்டாங்க. அந்த காண்டென்சேஷன் திரும்ப நடக்குது கிளின்டன். அத பத்தி நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து நியூ வியூவர்ஸும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி புகை வருது, அது எதனால நடக்குதுன்றது கொஞ்சம் சொல்லு ப்ரோ. ஒரு நிமிஷம், ஐயோ போயிட்டாங்களா? சரி, ஓகே. கண்டென்சேஷன் நடக்குது இல்லையா ராக்கெட்ல, அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஃபீடோட ஆடியோ ஐயோ பல்பு யாரு எடிட் பண்ணி தக்லை போடலன்னா சரி. ஃபீடோட ஆடியோ நம்ம சேனல்ல ஃபீடோட ஆடியோ நம்ம சேனல்ல வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. கேக்குதா? சரி, ஓகே. ரிஃபாத் அண்ணா சொன்ன விஷயத்துக்கு வருவோம். இந்த SpaceXல ராக்கெட் இருக்கியா, இந்த Falcon 9ல பாத்தீங்கன்னா கண்டென்சேஷன், Falcon 9 இல்ல எல்லா கிரையோஜெனிக் அண்ட் செமி கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ்லயுமே இது நடக்கிறது ஒரு காமனான விஷயம். இதுக்கு காரணம் என்னங்கிறது ரிஃபாத் அண்ணா சொல்லும் போதே சொல்லிட்டாங்க. கண்டென்சேஷன்ங்கிறது கரெக்ட் தான். ஸோ லிக்விட் ஆக்சிஜன் வந்து நியர்லி மைனஸ் ஒரு 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே இருக்கும். மைனஸ்ல 100லாம் கிடையாது, 160 எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது சுற்றி இருக்க ஏர் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டென்ஸ் ஆகி தான் இந்த புகை மாதிரி வருதே தவிர லிக்விட் ஆக்சிஜன் ஒன்றும் லீக் ஆகுது இல்லை. அதுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஆக்சிஜன் வந்து லீக்கே ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. லிக்விட் ஆக்சிஜன் வந்து எப்படின்னா அந்த டெம்பரேச்சர் டிபெண்ட் தான் அதோட ப்ரெஷருமே. ஸோ இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு சில ராக்கெட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பாயில் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. பாயில் ஆஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு சைடு ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னொரு சைடு இது ஓப்பன்ல இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்டன் டிகிரி ஏறினதுக்கப்புறம் இந்த ராக்கெட் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் இல்லையா, ஒரு 10 மினிட்ஸ்க்கோ 20 மினிட்ஸ்க்கோ, அப்போ அந்த ஃபியூவல் எல்லாமே பாயில் ஆகிட்டே இருக்கும். அந்த கடைசி ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபியூவல் வந்து உள்ள ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த விஷயம். எல்லா ராக்கெட்ஸ்ல வர்றதும் கண்டென்சேஷன் கிடையாது, அவ்வளவுதான். ஸோ என்னடா ஓகே, லான்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆக்சுவலா நம்ம சேனல்ல வந்து ஃபீட் வரல. அடுத்ததாட்டி ரிஃபாத் அண்ணா வந்தாங்கன்னா நம்ம அதை சொல்லிடுவோம் ஃபர்ஸ்டே. ஸோ ஃபீட் கேட்கறது தான் நல்லா இருக்கும். ஐயோ என்னாலே லைவ் ஃபீட் கேட்க முடியல, கஷ்டமா தான் இருக்கு. ஒன் செகண்ட் இதுக்கு போ. ஓகே, SpaceX, Elon Musk has planned to launch 12,000 K இல்ல bro, 12,000. Okay, 12,000 satellites for internet connection and more is true bro. Yes bro, அது ட்ரூ தான். அந்த மிஷின் பேர் வந்து ஸ்டார்லிங்க். ஸோ ஸ்டார்லிங்க்ல என்ன பண்றாங்க அப்படின்னா லோ லேட்டன்சி இன்டர்நெட்டை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது வந்து ஒரு டெலிகாம் ப்ரொவைடர், இன்டர்நெட்னு டேரக்டா சொல்லிட முடியாது. ஸோ லோ லேட்டன்சி கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னா, லேட்டன்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நான் இங்க இருக்கேன், ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இன்னொருத்தர் இருக்கான்னா, நான் அவனுக்கு ஒரு RF சிக்னல் அனுப்புறேன்னா அது போறதுக்கு வந்து ஒரு 0.1 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கவனுக்கு வந்து அதே சிக்னல் போய் சேர்றதுக்கு வந்து ஒரு 1 செகண்ட் ஆகும்.
ஸோ இந்த டிலே பிறந்த லேட்டன்சி, இந்த லேட்டன்சினால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும்? மியூட் பண்ணிக்கோ. சின்ஸ் வந்து லான்ச் பக்கத்துல வந்துருச்சுன்றதால அதுதான் ப்ரோ, அது சொல்லாம தான் கூப்பிட்டேன். இதோட ஃபீட் ஆட் பண்ண போறேன். சோ மைக் ஃபீட் ஆட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ ஃபீடு இன்னும் வரல. அதுக்குள்ள ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நியூக்ளியர் பவர்ட் ராக்கெட்ஸ் ஆர் த ஃபியூச்சர், டு யூ அக்ரி கிளின்டன்? நோ, எனக்கு பிடிக்காது நியூக்ளியர் பவர். கெமிக்கல் ப்ரொஃபஷன்லேயே ஒர்க் பண்ணி இந்த நியூக்ளியர் ப்ரொஃபஷன் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் மோஸ்ட்டாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வண்டிலாம் பிடிக்காதோ அதே மாதிரி தான் கெமிக்கல் ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணிட்டு அதை நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு வரும்போது கடுப்பு ஆகத்தான் செய்யும். ஏன்னா இத்தனை நாள் அதில் தானே ஒர்க் பண்ணியிருக்கோம், நாங்கள் எங்கே போவோம்? ஸோ அதனால மட்டும் இல்லை இருக்கு, அதுதான் ஃபியூச்சர்னா கன்ஃபார்ம் வரும். எனக்கு வந்து கெமிக்கல் ப்ரொஃபஷன் வந்து கண்டிப்பா வந்து ஒரு இதுல இருந்து இப்போ ஒரு சேச்சுரேட்டட் பொசிஷன்ல தான் இருக்கு. இது இன்னும் ஃபர்தரா கண்டிப்பா கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் வரலாம், அண்ட் நியூக்ளியர் பவர்டு ப்ரொபல்ஷன் வரலாம். டைரக்டா நியூக்ளியர் வச்சு ப்ரொபல் பண்ற மெத்தட்ஸ் இருக்கும். நியூக்ளியர் இதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட். ப்ரோ இன்னும் ஃபீட் வரல ப்ரோ எங்களுக்கு. நீ நிறுத்தினாதான் நான் கனெக்ட் பண்ண முடியும். நாய்ஸ் ஓகே 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 சாரி 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 சாரி. Complete. Draining back the lines now. So first stage and second stage fuel are complete. Liquid oxygen loading is continuing on both stages. You can see on the view on the side of the monitor the condensation, the cold gas wrapped around the stages. So I hope that you guys are able to hear the mission controls audio. So it's just T-minus 5 minutes. So let's hope for the best. Thank you guys. Thank you. We're a little more than 90% full on the oxidizer on the first stage, ticking up towards that 80% mark on the second stage. We'll be counting down all the way till about 2 or 3 minutes, as John and I just said, until everything is loaded. Falcon 9 heaters closing out. And then we will be go for launch. Dragon has transitioned to configure for terminal count. Vehicle tanks pressing for strongback retract. We're pressurizing the Falcon 9 tanks. We're going to open the clamp arm around the second stage and begin to retract the strongback. We'll move back about 2 degrees. That'll get us to the liftoff position. At liftoff, the strongback will then recline about 45 degrees away. Stage 2, RP1 bleed. Launch director called out the strongback retract has started. On the left, you'll see it go back just a couple of degrees. Stage 1, RP1 T-minus 4 minutes and counting. T-minus 3 minutes and 57 Just seconds. 4 minutes away from liftoff. Again, at this moment, Bob and Doug are really just laser focused on those displays. It's going to be awesome. It's really going to be awesome. Directly into Dragon and the Falcon 9. They're able to see where their fuel loading is at, how everything's progressing down with the count. AFTS final setup started. Three and a half minutes. T-minus 3.5 minutes.
And the Strongback is now reclining away from the Falcon 9. Hi, Egna, bro. MVAC igniter purges. T-minus 3 minutes. 3 minutes. I'll go bleed. Dragon has transitioned to terminal count and is on internal count. God. The moment is Stage 1, here. LOX load closed out. I'm getting anxious. Okay, we're at T-minus 2 minutes, 42 seconds. Stage 1 LOX load is closed out. Stage 2 will continue to load for about another half a minute or so. Once we get the completion of stage 2 LOX loading, we have to vent down the line, so you'll see another large I'm really white getting cloud anxious. coming off of the Strongback. That'll be normal. That'll happen Vehicle around is transitioning to internal T-minus power. 1 minute and 40 seconds. T-minus We're 2 going on internal minutes, power now. 19 seconds. Wow. Just a few seconds away from the stage 2 LOX load being complete. It's been almost 9 years since we've been in this position. A lot of I'm work getting done by goosebumps. thousands of people to get to this point. All our eyes focused on 2 now. Oh my God, it's raining. T-minus 2. Oh my God. It started raining badly, Stage very 2 LOX load badly. is closed out. Propellant fills are complete. Is it Dragon in rain auto or armor. something else? Because I'm not able to see the rain in this feed. இல்ல நான் fuel condensation இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பியும். Stream. I don't know Oxidizer what on Falcon 9. Yeah, because 1 in minute, this 34 view, seconds to this go is till not launch. there. The view I can save you from this. maybe it is it is from some kind of condensation or something. Yeah, maybe. 1.5 minutes. I don't know why I'm getting so anxious. No. I'm feeling feverish. They aren't holding. The countdown timer is going on. I guess you can launch today. I'm getting feverish. I don't want to say this on live in this situation. T-minus 1. Oh! T-minus 50. It's happening, bro. It's happening. Under a minute T-minus now, 50 the FTS seconds. flight termination system has been armed. Dragon, 45, go for launch. 43. Go for launch. SpaceX He's showing thumbs We're up. go for launch. Let's light this candle. Oh my God. T-minus 40 seconds. Hey! You can see Wow, on the summer screen. display. I mean, Wow, sorry, some display is super barrel awesome. level this is. The countdown is like Countdown. Stage 1 tanks pressing for flight. T-minus 15 seconds. 15. We all are going to count at the same Yeah, time. okay. 7, 8, 7, 6, 4, 5, 4, 3, 2, 1. Lift off. Whoa. We have a beautiful launch. We have, oh my God, this is Finally, awesome. man. This happened. American space flight Oh. with the ambitions of a new generation Yeah. continuing. Oh. 20 seconds into flight, stage Let's 1 clap. propulsion is Hurry, nominal. clap. Yeah. summer lift up. Barrel level this is. T plus 30 seconds into this historic mission. Flying crew on board Dragon and Falcon 9, and look at them go. Falcon power to Guys, you Okay, can we're gonna hear max the John instructor from SpaceX. And 1B throttle down. We're throttling down to get ready for the period of maximum dynamic pressure. Max Max Q. Max We're in Q the throttle launching in few seconds. Max. Reports say all Clear. systems are go. Matthew. Max Q. They will Oh be my God, it launching happened the today. engine down for a couple of seconds. We've exceeded Because Mach 1 at on the Max Q, Falcon 9. the rocket will be facing the maximum aerodynamical stress. And So 1B in order throttle to up. that, the rocket will Max be Q clear. down for We're throttling back up to full power as we're through. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு சொல்றேன் மேக்ஸ் கியூ அப்படிங்கிறது என்னன்னா மேக்ஸிமம் டைனாமிக் ப்ரெஷர் அந்த ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டைனாமிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னா
ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏர்ல ஒரு சர்டன் வெலாசிட்டிக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் முன்னாடி இருக்க ஸ்டாக்னேட்டட் ஏர் இல்லையா, ஸோ அதோட ப்ரெஷர் தான் நம்ம வந்து டைனமிக் ப்ரெஷர். ஸோ இந்த டைனமிக் ப்ரெஷர் ஒரு கட்டத்துல இந்த சூப்பர்சோனிக் your audio is getting mixed here. 1,500 miles per We'll hour. launch- Okay. For viewers, I'm actually handling two live. The Tamil feed just got mixed here, so no worries. We will enjoy the Right now, launch. everything continuing to look good. Next major event coming up is going to be the triple. We'll have main engine cutoff of the 9 Miko is first coming stage soon. engines, stage separation, and then ignition of the second stage engine to continue to carry astronauts into orbit. Coming up in about 20. main engine cut off. There will be the hello Rifath. Yeah. You heard we're throttling down the Merlin They will engines be on the returning the first first stage. stage to the bars, right? Sorry? They will be returning that first stage to the bars. Yeah. Miko. They are rating. I think it's landing on the drone ship. Confirmed. Oh! Stage separation successful. MPAC ignition. Ignition. Second stage ignition. Yeah. Right. Oh, we have two beautiful astronauts. Hey! Second stage being powered by that single Merlin 1D Yeah. vacuum engine has ignited. Second stage Now burning. carrying Successful. Bob Yeah, it and, started. into It basically orbit. started. You can So they're see gonna how continue red to it's power getting this the. second stage. Wow. Propulsion is nominal. Which will cut off at SECO, or second engine cut off, in about 8 minutes and 44 seconds into today's flight. So a little over 5 Clinton, minutes you to can go talk you still want. I on muted this you. Okay, second stage. ஓகே We're gonna ஓகே call ஓகே. out ஸோ Alpha வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா, மீகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் இன்ஜின் கட் ஆஃப், North அதுக்கப்புறம் Carolina. வந்து மேக்ஸ் கியூ, இந்த ரெண்டு பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸ் கியூ அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Things looking good though. Getting மேக்ஸிமம் good டைனாமிக் call out, ப்ரெஷர் nominal அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் propulsion டைனாமிக் on that second stage. They're continuing to make their way into orbit. ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு அட்மாஸ்பியர்ல சடன் வெலாசிட்டில டிராவல் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி It's in the British launch. You can see how the beautiful, touchings and everything was again. ஆடியோ எல்லாம் கிரிம்பிள் ஆகுது. Signal Bermuda. SpaceX Dragon nominal trajectory. Okay, they are moving the hands. Yeah, they are good. நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பீட் கம்ப்ளீட் All right, here in nominal trajectory, so Dragon pointed in the right direction, continuing to make their flight uphill. Heard acquisition of Signal Bermuda. That's one of the other ground stations that they're using to get telemetry and data back from this spacecraft. Stage 2 propulsion is still nominal. Guys, we will be having re-entry burn in few minutes. Awesome. A little over 4 minutes, 40 seconds into the flight. Bob and Doug flying. at more than Game 5,600 Maniac miles is per hour. are these automated trajectory or they need Already control? almost 200 Ashish, miles he's downrange asking whether from the trajectory is Kennedy automated Space or Center. they are Nominal controlling it trajectory. from inside. Continuing. So it will be really helpful, if you can answer it a little bit. Okay, the second stage, you can see the first stage also. It's on the way to on the way back to home. And while Please they continue, continue Ashish. uphill, looks like we are getting a view of the first stage as well. Rifi, actually, I On missed your right your screen, you voice. can see Can that you first repeat? stage with the There is glow one pins viewer deployed. It's asking making whether its way the back to trajectory is attempt to automatic land or they are on our controlling drone it ship from of inside. course, I Still Love You Today. Actually, We're the just about entire a process minute, is a couple automated, minutes right? away You from can the see entry burn, and that's where 3 of the which 9 means Merlin engines do directly ignite to the help slow rocket the to vehicle launch site. down as it re-enters back into the Re-entry Earth's burn is atmosphere. completely And then autonomous. after the entry burn will be the landing burn, which is just a single engine Dragon SpaceX nominal trajectory. Nominal trajectory. And you heard Nominal Starting trajectory. chill. there's that call out. They are still For the on a launch, nominal yes. trajectory on Dragon. Still So, on இதுவரைக்கும் second stage. It is not SpaceX white, launches it is யாரும் just பார்க்காத water. Second stage on your left screen. Very SpaceX water launches now. யாரும் பார்த்தது இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இப்போ நம்ம பார்க்க போறது தான் வந்து லேண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து லேண்ட் ஆக Again, on போகுது. your right screen is that first stage பேட் மாதிரி booster இருக்கு இல்லையா, coming கொசு பேட் back மாதிரி இருக்கு இல்லையா, அது பேர் வந்து towards பிரிட்டன்ஸ். our ஸோ drone ship. Of நார்மல் course, I Still சென்ஸ்க்கும் Love You. We're பிரிட்டன்ஸ்க்கும் என்ன about a minute வித்தியாசம்னா away நார்மல் சென்ஸ் from வந்து entry சப்சானிக் burn. வெலாசிட்டியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்.
சூப்பர்சோனிக் வெலாசிட்டில அதிக டிராக் கிரியேட் பண்ணும். While that second stage continuing to power Dragon into orbit, வந்து பாத்தீங்கன்னா and keeping an eye on that timer, that's going to continue to burn until 8 minutes and 44 seconds into flight. So a little over 2 minutes from now, we'll hear the call out Seco. It'll then be a little ரஷ்யாவோட over 3 minutes until Dragon physically separates from the second stage of the Falcon 9 after the upper Dragon stage gets a SpaceX chance. nominal trajectory. So அதுக்கப்புறம் இந்த You can see the gases coming out from the rocket. Actually, those are the reaction control systems, and it will be changing the trajectory of the rocket, and Just about which 10 seconds ultimately away will be from that first going stage. here to the launch Starting site. entry burn on your right Bro. screen, you should be able to see that view live. அதே ப்ரோ Stage 1 entry burn startup. And there is that entry burn beginning. என்ட்ரி பர்ன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ட்ரி பர்ன் அப்படின்னா This burn lasts about 36 seconds long. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் திருப்பி உள்ள வருது. உள்ள வரும்போது அட்மாஸ்பியரிக் ரீஎன்ட்ரி டெம்பரேச்சரை வந்து தாங்கணும் அப்படிங்கன்னா முதல்ல ஸ்லோ டவுன் பண்ணணும். கிராஃப்டை ஸ்லோ டவுன் பண்றது மட்டும் இந்த ரீஎன்ட்ரி பர்னோட ஒரு வேலை கிடையாது. ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு மாதிரி ஃபோர்ஸ் ஃபீல்ட்லாம் கிடையாது. ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு மாதிரி ஒரு கவரை வந்து உருவாக்கும். ஏன்னா இன்ஜின் கீழே வந்து ரெட்ரோகிரேட் மாதிரி ஃபயர் ஆகுது இல்லையா? ஸோ அந்த அப்ஸ்ட்ரீம் விண்ட் என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி கவர் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம உள்ள வரும். ஸோ அதான் just within a few seconds of வெலாசிட்டியும் டிராப் பண்ணும். ரெண்டாவது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல்டும் கிரியேட் பண்ணி such a cool view on your left screen, seeing Bob and Doug on Dragon. Right now you can see the displays that they are seeing right now themselves. Terminal guidance. And back throttle step. இதுக்கு முன்னாடி வந்து லைட்டா We ஒயிட் are கலர்ல coming up புகை வந்திருக்கும். 25 So அது வந்து seconds or ஆர்சி so away from SECO, or second நைட்ரஜன் engine கூல் கேஸ் cutoff. ப்ராசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. Also the point where Bob and Doug are experiencing their highest G-force. We're seeing the counter tick up to right about 1.8. Copy Shannon. எப்போ நடக்கிற Shannon, so that just means they're in their final abort zones. If they were to abort at this point, it would either be an abort to orbit or drone to ship land. landingனாலே ஆல்ரெடி ரிஃபாத் Of Ireland, standing by for stage 1 confirmation. And back throttle கீழ step. வந்து எப்பவுமே லேண்ட் ஆன அந்த சிக்னல் வந்து கிடைக்கிறதுக்கு And back வந்து step. We have a beautiful view of SpaceX Mission Control Center. Confirmation of SECO's second engine cutoff. Now we are waiting for our We have first SECO. stage to make its way to our drone ship. Landing Of is course, happening. செகண்ட் ஸ்டேஜ் கட் ஆஃப் ஆயிடுச்சு. Nominal orbital insertion. ஸோ ஆர்பிட்டல் Confirmation இன்செக்ஷன் is நடந்தாச்சு. nominal orbital insertion. Please mute for 2 minutes. What you're seeing on your screen is a live view of our drone ship, where our first stage will be coming down. Looks like we lost that live view, but we'll wait for confirmation of that landing shortly here. Falcon 9 first stage successfully landed. And there you can see Wow. on your screen, Falcon Whoa. 9 has landed. Whoa! This is the first Falcon 9 to carry humans to orbit, so very exciting for us. And as you can see on your right screen, Bob and Doug are still making their way to their targeted orbit. M1D to recovery 1. So exciting today. It doesn't stop. It does not stop. All right, we did hear again that call out, good orbital insertion. So that means Falcon 9 and Dragon right now You can exactly continue, where they're Clinton. supposed to be. M1D to FRC on recovery 1. ஸோ It's right அதுதான் about 12 minutes லேண்ட் when ஆயிடுச்சு. Dragon will separate. ஃபால்கன் 9 லேண்ட் Looks ஆயிடுச்சு. like we saw a 0G indicator floating around there. I know Bob and Doug owe us a little bit about what exactly that is that they brought up with them. பர்ஃபெக்டான ஆர்பிட்ல இன்சர்ட் பண்றது தான் ஆர்பிட்டல் இன்சர்ஷன். ரிக்வயர்ட் ஆர்பிட்ல And before separation, before Dragon initiates separation from the second stage, they do make sure to they do ensure that the vehicle is not spinning and it is in good condition before we separate. That's right. The upper stage does small attitude maneuver using full gas thrusters built into the rocket body இது itself. லான்ச் முடிஞ்சிச்சுடா. ஸோ இப்போ அவங்க வந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து மிஷன் கண்ட்ரோலோட ஃபீடை Exactly. வந்து So இப்போ we do கட் expect பண்றேன் that separation to நீ occur அதை in வந்து about a minute டிரான்ஸ்லேட் from பண்ணி now, நான் but மக்களுக்கு வந்து சொல்றேன். நானும் வந்து இப்போ they do wait until they have full confirmation that it is ready to திரும்ப திரும்ப எனக்கு separate. ரிப்பீட் ஆகி மிஷன் கண்ட்ரோலோட சவுண்ட் எனக்கு தலைவலி வந்துருச்சு ஒரு மாதிரி. ஸோ அதான் அதோட ஃபீடை Such cool views. Okay. I cannot get over this view that we are seeing right now. Bob and Doug on the right screen inside of CrewDragon
out in space. ரைட் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். Yeah, மோடம் already வந்திருக்காங்க. 200 kilometers over planet Earth, or a little over 124 traveling in excess of 27. ஸோ 200 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னது 200 கிலோமீட்டர் ஆர்பிட்டான்னு கேட்காதீங்க. அது ஆக்சுவலாக வந்து 200 கிலோமீட்டர்ன்றது வந்து பெருஜி ஆஃப் த ஆர்பிட். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும் அப்போஜியில். இன்க்ளினேஷன் சேஞ்சஸ் எவ்ரிதிங் எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்கும். எனக்கு இப்போ நீ அந்த ஃபீட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ செப்பரேஷன் ஆக போகுது. பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிராகன் வந்து செப்பரேட் ஆகி தனியாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆல்ரெடி வந்து இருந்தது இந்த மாதிரி ஆர்பிட்டல் இன்சர்ஷன் ப்ராப்பராக நடந்துச்சுங்க. அது ரிக்வயர்ட் ஆர்பிட் நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் வரதான் ஆர்பிட்டல் இன்சர்ஷன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்பேஸ் செப்பரேட் ஆகி டிராகன் தனியாக போய்கிட்டு இருக்கு எங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட. ஸோ டாக்கிங் டைம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, மேபி டுமாரோன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் லைவ்ல இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஸ்க்ரீன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த CrewDragonோட ஃபுல் கண்ட்ரோல்ஸுமே வந்து டச் ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் வந்து க்ளவுஸ் போட்டால் ஒர்க் ஆகுமா? அது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கெப்பாசிட்டிவ் டச். ஸோ கெப்பாசிட்டிவ் டச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் இல்லை, பட் இருக்கு, இங்கிலீஷில் இருக்கு, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அனிமேஷனில். ஸோ கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன்ஸை வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல், அதாவது பாடி இல்லாத ஒரு மெட்டீரியல் வச்சு டச் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா மோஸ்ட்டாக ஒர்க் ஆகாது. சர்டன் மெட்டீரியல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் ஆகிற அந்த சர்டன் மெட்டீரியல்ஸை வச்சு அந்த க்ளவுஸை வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேலே பறந்துட்டு இருக்கும்போது க்ளவுஸ் போட்டு தொடும்போது என்னடா டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி க்ளவுஸை கழட்டி அதெல்லாம் டச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷூட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஷூட் போட்டிருக்காங்க உள்ளதான் இருக்காங்க, எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு டீப்ரெஷரைசேஷன் நடந்துச்சுன்னா இந்த ஷூட்ல இருக்க ப்ரெஷர் வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸை சேஃபாக வச்சுக்கும். இது எப்போ இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரஷ்யாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷம் தான், மோர் தென் 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி. லேண்டிங் அப்ரோச் சோயூஸ் வரும்போது வந்து டீப்ரெஷரைஸ் ஆயிடுச்சு கேபின் மட்டும். ஸோ டீப்ரெஷரைஸ் ஆனதும் என்னாச்சுன்னா உள்ள இருக்க ஏர் எல்லாம் வெளியில போயிடும். உள்ள இருக்க ஏர் வெளில போனதும் க்ரூக்கு வந்து இது கிடையாது, ஆக்சிஜன் சப்ளை கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஆகட்டும் சரி, நாசா ஆகட்டும் சரி, இல்லை சோயூஸ் ஆகட்டும் சரி, எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அதாவது வந்து அசன்ட்லையும் டிசன்ட்லையும் வந்து ப்ரெஷரைஸ்டு ஷூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஸ்பேஸ் ஷட்டில் வந்து ஒரு ரெட் கலர் ஷூட் போட்டிருப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதுக்கு ஒரு ஒயிட் கலர் ஷூட் பண்ணுவாங்க. அது டிஃப்ரெண்ட்டு, இது டிஃப்ரெண்ட்டு. ஸோ அடுத்த ஃபீல்டுக்கு போகலாம். 19 hours travel ஆகும் ஸ்பேஸ் ஸ்டேஷன். காலையில் தான் போவாங்க.
ஓகே, ஸோ இப்போ கமெண்ட் செக்ஷனுக்கு வருவோம் திருப்பி. இனி அடுத்து 19 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் ஆர்பிட், ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஆர்பிட்டை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த 18 ஹவர்ஸ் வந்து CrewDragon வந்து ஒரு ஆர்பிட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிடறேன். அப்புறம் முரளி கிருஷ்ணன் திருப்பி ப்ரோ லைவ் உங்களுக்கு 10 செகண்ட் டிலே ஆகுது. கரெக்ட் ப்ரோ, அதனால தான் ஸ்டார் லிங்க் வருது. ஸோ ஸ்டார் லிங்க் வந்ததும் வந்து லோவர் ஆர்பிட்லேயும் சரி சன்சிக்ரனஸ் ஆர்பிட்லேயும் சரி சேட்டலைட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு லேட்டன்சி கம்மியாக இருக்கும். சீக்கிரம் 12,000 சேட்டலைட்ஸ் மேலே போகணும்னு வேணிக்கும். எக்னா ப்ரோ ஹாய் ப்ரோ, வந்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ எக்னா ப்ரோவும் எங்கள் டீமில் ஒருத்தர் தான். அதை ப்ரோ ஆனால் இவரால் லைவ் வர முடியல. அடுத்தது ஆமாம் ப்ரோ மாஸ் தான். நீங்க ப்ரோ அந்த லைவ்ல இருந்தீங்களா? ஓகே சாரி, மைக்கை கேட்க மாட்டீங்களா? ஓ மைக்கை மாற்றி போட்டிருக்கேனா? ஓகே இப்போ கரெக்டாக இருக்கா? இல்லை சப்போஸ் த இன்பில்ட் கேமராஸ் ஆன் த இன்ஜின்ஸ். இன்பில்ட் கேமராஸ் ஆன் த இன்ஜின்ஸ் வந்து ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் வேணும்னா அதனால ஃபீட்ஸ் வந்து கொடுக்க முடியும் லைன் ஆஃப் சைட் தாண்டுற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துச்சுல இந்த ஃபால்கன் ஹெவி சிக்னல் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபால்கன் ஹெவினே வருது, ஃபால்கன் 9. ஸோ ஃபால்கன் 9 செகண்ட் ஸ்டேஜ் சிக்னல் லாஸ்ட் அப்படின்னு வருதுல்ல, அது நடக்கிறது தான் லைன் ஆஃப் சைட்ல இருக்க வரைக்கும். அதனால டீட்டெயில்ஸ் வந்து 100 வேற லெவலுக்கு கொடுக்க முடியும். இதே மாதிரி விஷயங்களை வந்து சாட்டான் வீலையுமே பண்ணியிருந்தாங்க. பட் சாட்டான் வீல பார்த்தீங்கன்னா அப்லிங்க்கும் கிடையாது, டவுன்லிங்க்கும் கிடையாது. அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகி ஹசல் பிளேட் கேமராஸ் இல்லையா, பிளாக் மேஜிக். ஸோ இன்னைக்குமே அது பெரிய பிராண்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கேமராஸ் எல்லாம் அந்த இன்டர்ஸ்டேஜ் கனெக்டர்ஸ்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் அது வந்து டிப்ளாய் ஆகி அது ஏதோ ஒரு ஓஷன்ல போய் விழுந்து ரிகவர் பண்றதுக்கு 2-3 மந்த்ஸே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் போய் ரிகவர் பண்ணிட்டு வந்து அதுல இருக்க அந்த ரீல் எடுத்து நம்ம அப்பல்லோ இல்லைன்னா எந்த ஒரு ஸ்பேஸ் படம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்ஸ்டேஜ் ரிங் மட்டும் கண்டு போகும். ஸோ அந்த சீன் கொடுத்தது வந்து சாட்டான் வீல இருந்து தான். சாட்டான் வி இல்லை சாட்டான் டி எக்ஸாக்டா சொல்லணும்னா. ப்ரோ வாய்ஸ் ரொம்ப மிக்ஸ் ஆகுது, சாரி ப்ரோ. ஆக்சுவலாக 2 லைவ் போயிட்டு இருக்கு. ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா சேனல்ல வந்து இங்கிலீஷ்ல லைவ் போயிட்டு இருக்கு. அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஷிஸ்னா சன்னி கெப்ரிவால் அப்புறம் வேற யாராவது பார்த்தேன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் அங்கே லைவ்ல இருக்காங்க. ஸோ அதனால தான் மிக்ஸ் ஆகுது. தமிழ் எக்ஸ்க்ளூசிவா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னோடதும் ரிஃபாத் அண்ணாவோட தாட். ஸோ தமிழ்நாடு ஆசம் ப்ரோ. இன்ஜின் லேண்டிங் என்ன இன்ஜின் லேண்டிங்? ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லேண்டிங் நீங்க சொல்றீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ ஒன்லி CrewDragon capsule is going to ISS and not the trunk cargo. ட்ரங்க் கார்கோவில் தான் வந்து இல்லை ப்ரோ, எல்லாமே சேர்ந்து தான் போகும். ஸ்டேஜ் 2 வந்து அவ்வளோதான். இங்கே இருக்கவங்க கேட்டான் டவுட்டு. ஸோ ஸ்டேஜ் 2 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆர்பிட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஆர்பிட் டீக்ரேட் ஆகி எர்த்தோட அட்மாஸ்பியர்ல ரீஎன்டர் ஆகி பிளாஸ்ட் ஆகி வெடிச்சிடும். ஓகே ப்ரோ, என்ன தெரியாதா இல்லை நார்மலா வியூவர்ஸ் பார்க்குறீங்களா? உங்களை வியூவர்ஸ்ன்னு பார்க்குறீங்களா அப்படின்னா எனக்கு உண்மையிலே நீங்க யாருன்னு தெரியாது ப்ரோ. யாரு? முரளி கிருஷ்ணன் எனக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்லையே. அடுத்து ஓகே திருப்பியும் உங்களோட தான் ப்ரோ. ஆக்சிஜன் தவிர வேற எந்த ஏதாவது கேஸ் கம்பஷன் யூஸ் பண்ணி பிளாஸ்மா எனர்ஜியை ஆக்சிஜனுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியுமா? ஸோ அயான் ப்ரொபல்ஷன்லாம் அதான் நான் சொல்கிறேன்ல ப்ரோ, நான் வந்து கெமிக்கல் ப்ரொபல்ஷனில் அதுவும் எக்ஸ்பெஷலி நான் சாலிட் ஃபியூல்ஸில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு முதல்ல அயான் ப்ரொபல்ஷன் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜிஸே பிடிக்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அதே டிஃபரன்ஸ் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எப்படி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை பார்க்குறோமோ அதே ஒரு ஃபீல் எனக்கு வரும். எனக்கு அந்த அளவு அதில் ப்ரோ வாங்க. எப்படி ப்ரோ போச்சு? இந்த ஃபீட் மட்டும் தான். ஓகே, என்ன அடுத்து லைவ் போட்டுருவோமா டாக்கிங்கு? 19 ஹார்ஸ். ஆமா
அப்பா மழை பெஞ்சோம்மா இருக்குமா? நீ நம்ப மாட்ட. இங்க பாரு, இந்த சைடு ஓன் சேனல் ஃபீடு ஒண்ணு, அந்த இங்கிலீஷ் சேனல் ஃபீடு ஒண்ணு, அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபீடு சாரி சாரி. ஓ மை காட். சோ ப்ரோ, இப்போ என்ன நடந்தது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது. நிஜமாவே எனக்கு இவ்ளோ இதையும் ஆடியோ கேட்டு கேட்டு எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கேட்டதுக்கே அப்படிதான் ப்ரோ இருக்கு. நான் இப்ப நீங்க ஃபீட் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கல்ல, இந்த காதுல அந்த ஃபீடும் இந்த சைட்ல நார்மல் இங்க வர விஷயத்தையும் போட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு. இப்ப யாருமே இல்ல. இந்த நாசா ஃபீட கூட மியூட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப அழகான நாள். இன்னைக்கு வந்து வெதர் எங்க கால வாரிடுமோன்னு நினைச்சேன். பட் ஆனா சக்சஸ்ஃபுல்லா நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ணியாச்சு. நான் நினைக்கவே இல்லை. டக்கு 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 டக்குன்னு எல்லாமே முடிஞ்சு சர்ன்னு மேலே ஏறி போயிடுச்சு. நம்பவே முடியல. ஸோ அது அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட் ஃப்ரம் தி அமெரிக்கன் ராக்கெட் ஆன் தி அமெரிக்கன் சாயில் கடைசியில அமெரிக்க மண். ஜிம் ஸ்கிரீன்ல இருக்காரு பாரு, அவர்தான் அடிக்கடி அது ஒரு மீமாவே ஆயிடுச்சு. அமெரிக்கன் ராக்கெட் ஆன் அமெரிக்கன் சாயில் பேபி. இத வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் பிரைவேட் கம்பெனின்னு சொல்ல முடியாது. டு கேரி அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட்ஸ். நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஸ்பேஸ் ஷட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனியால பில்ட் பண்ணதான். ராக்வெல் அண்ட் போயிங். ஸோ டெல்டா 2 ஹெவி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸால பில்ட் பண்ணப்பட்ட ராக்கெட் தான். பட் ஆனா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப பிஎஸ்எல்வி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% மேல வந்து எல்என்டி இருக்காங்கல்ல, எல்என்டியும் காட்ரேஜும் தான் பில்ட் பண்றாங்க. பட் ஆனா அப்படின்னா அவங்க கான்ட்ராக்டர். ஸோ டிசைன் வந்து கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்து டெண்டர் எடுத்து பண்ணுவாங்க. பட் ஆனா இதனால எப்படின்னா லான்ச்சே வந்து பொறுப்பே வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கொடுத்தாச்சு. ஆஸ்ட்ரோநாட்ஸை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வைக்கிற வர ஸ்பேஸ் எக்ஸ் பாத்தீங்கன்னா இது எப்படின்னா ஊபர் மாதிரி. நாசா வந்து ஊபர் புக் பண்ண மாதிரி தான். இப்போ ஐஎஸ்எஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி அப்படி இருந்தா எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல, ஒரு ஆப் எடுத்துட்டு 2 பேர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு கொடுத்து கிளிக் பண்ணி உள்ள போய் ஊபர் வர மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ ஆக்சுவலி பார்த்தேன்னா. ஸோ பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி டு ஃபுல்லி எப்படின்னா ஒரு கான்ட்ராக்டரா இல்லாமல் கமர்ஷியலா ஆஸ்ட்ரோநாட்ஸ், அதாவது வந்து ஒரு தலைக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ரேட் பேசி கூட்டிட்டு போனது இப்படிதான். முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா ராக்கெட்டை வித்துருவா அவங்க வந்து இது பண்ணுவாங்க, லான்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ எப்படின்னா ஆஸ்ட்ரோநாட்டை வந்து இப்படிதான் பர்சனுக்கு இந்த மாதிரின்ற மாதிரி கூப்பிட்டு போற. ஸோ பிரீத் டேக்கிங் கிளின்டன். அதனால நம்பவே முடியல இந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு. ஸ்டார் லைனர் முடிஞ்சு. ஸ்டார் லைனர் கை தட்டுறீங்க? இல்ல நான் கூட எங்க ஸ்டார் லைனர் ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. லான்ச் வேற டிலே ஆகுது. ஸ்டார் லைனர் என்ன ஆகும் எனக்கு பதட்டமா இருந்துச்சு. சோ as a ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து அதுதான் பிரச்சனை. EDT-யும் IST மாத்தி வச்சிட்டாங்க. சோ நம்ம மீம்ல போடுறோம். ஆமா நல்லவா நீ நினைச்சு பாரு, நாம பேர் ஃபியூச்சர்ல வந்து EDT IST மாத்தி போட்டோம்னா என்ன ஆகும்? ஐயோ அவ்வளவுதான். நான் ஆக்சுவலா இது ஒரு இன்சிடென்ட் வந்தது, வியூவர்ஸ்க்கும் சொல்றேன் உங்களுக்கும் சொல்றேன். ஸ்காட்லாண்ட்லி வீடியோல நான் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து பலூன் ஷாட்ஸ் இருக்குல்ல, பலூன் ரஷ்யன் ஸ்பை ரீகானசன்ஸ் யூஸ் பண்ணுது. அவங்க அந்த டைமிங் டேட்ஸ், அந்த பலூன் பஸ்டிங் டேட்ஸை வந்து இது பண்ணாதனால, ரெனியூ பண்ணாதனால ரஷ்யாவோட டெரிட்டரியிலேயே போய் விழுந்துருச்சாங்க. ஸோ ஆக்சுவலா பிளான் என்னன்னா தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ பிளான் என்னன்னா அமெரிக்கன் சாயில்ல இருந்து பலூன்ஸ், ஹை ஆல்டிடியூட் பலூன்ஸ் எப்படி எங்க டீம் வந்து NSLV நியர் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதை நெட்ல அடிச்சீங்கன்னா வரும், ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நியர் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கேமராஸ் அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டோஸ் எடுக்கிற மாதிரி டெக்னாலஜி எல்லாமே டைமர் பேஸ்டு எது சொல்லணும்னா அனலாக் சிஸ்டம்ஸ் எல்லாம். ஸோ டிஜிட்டல் அப்லிங்க் டவுன்லிங்க்லாம் கிடையாது. தலைவர் ட்ரம்ப் பாத்தியா, இப்போ டக்குன்னு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் கூட ட்ரம்ப் வந்து காட்டலடா, இப்பதான் காட்டுறாங்க. இது மேல நாசாவோட பில்டிங் இருக்குல்ல, அது மேல ஏறி நின்று கரெக்டா மேல போறப்ப தலைவர் வந்து இப்படி பாக்குறாரு மேல. ஃபீடு முடிஞ்சு போல அவங்க ஃபீடு. ஸ்பேஸ் எக்ஸ் ஃபீடு தான் முடிஞ்சு. ஓகே ப்ரோ, நம்ம என்ன பண்றோம் அடுத்து? டாக்கிங்க்கு என்ன பண்றோம்? டாக்கிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 ஆஸ்ட்ரோநாட்ஸ் கூப்பிட்டு வரலாம்னு இருக்கோம். ஓகே.
ஸோ 2 ஆஸ்ட்ரோனாட் நாளைக்கு டாக்கிங் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம தமிழ் வியூவர்ஸ், இங்கிலீஷ் வியூவர்ஸ் 2 கலந்து ஒரே சாஃப்ட்வேர்ல எடுத்துட்டு போய் ஒரு மாசா காட்டணும் அப்படின்ட்டு தான். இதே நம்ம வந்து ஒரே இப்போ தமிழ் ஃபீட் இல்லாம இங்கிலீஷ் ஃபீட் மட்டுமே அப்படின்னா 2 பேரையும் ஒரே நேரத்தில் இன்னைக்கே மிக்ஸ் பண்ணியிருக்க முடியும். இன்னும் நிறைய கெஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருந்து வர்றப்போ நம்ம இது பண்ண முடியும். அப்படி பண்ணனா நல்லா இருக்கும். பட் யா, நாளைக்கு வந்து கண்டிப்பா டாக்கிங்க்கு வந்து நம்ம ஒரு பண்றோம், மாஸ் பண்றோம். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நாம எப்ப ராக்கெட் பண்ண போறோம்ன்றது. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த கனவை நீங்க நிறைவேற்றுவேன்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக SpaceXக்கு ஒரு கிளாப் கொடுத்து நாம இந்த லைவ் ஃபீட முடிச்சுக்கோம். ஓகே. ஸோ ஒன் செகண்ட் போன லைவ் அளவுக்கு எங்களால இந்த லைவ்ல அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல. காரணம் என்ன, அதான் 2 சேனல்ஸ் இருந்தது, 2 ஃபீட் கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் டாக்கிங்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குன்னா ஒரே இதுல தான் வரும், ஒரே ஃபீட் தான் 2 சேனல்லே வரும். ஸோ கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டைமிங்ஸ் எல்லாமே வந்து நாங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் சயின்ஸ் சேனல்ல புது வீடியோவும் வரும். புது வீடியோனா சின்ன ஒரு வீடியோ, இன்விடேஷன் வீடியோ மாதிரி வரும். ஸோ நீங்க அதை பார்த்தும் இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் அதெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் ஆன் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளவுதான். இது வந்து ஒரு ரெகுலர் யூடியூபர் ஆட்டிடியூட். நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான், டாம்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, அப்பதான் வந்து நாங்க லைவ் வந்தோம்னா உங்களால வந்து எங்களை பார்க்க முடியும். ஸோ லைவ் க்ளோஸ் பண்ணிடலாமா கிளின்டன்? ஓகே ஓகே, குட் நைட். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம திருப்பி பேசுவோம்ல. கண்டிப்பா நம்ம பேசுவோம். ஓகேவா? சோ thank you so much guys, thank you for joining us on live today. அதே மாதிரி நான் அந்த சேனல்ல பேசிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. மிக்க நன்றி எங்களுடன் இன்று சேர்ந்ததற்கு. நம்ம ஒரு சயின்ஸ் சேனல்ல இருந்து ரிஃபாத் ஷாரூக் அண்ட் கிளின்டன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. thank you bro, thank you so much. ப்ராப்ளம்லயே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். thank you நன்றி. thank you so much. சோ நாளைக்கு டாக்கிங்ல மீட் பண்ணுவோம். குட் நைட், இனிய இரவு வணக்கங்க. பை பை. இனி தூங்கிரலாம் எல்லாரும். Happy space dreams. Good night. ஸ்பேஸ் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆன தினம் இன்னைக்கு அப்படினே சொல்லலாம். ஆமா. ஓகேவா? நன்றி. பை. ஓகே பை.